சேது ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சுமே ஈஸ்வரியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா, அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் போஸ் பண்ண சின்ன தப்ப காரணமா வச்சுக்கிட்டு, போஸ ஒரு வேலைக்காரன் மாரி அந்த மலருங்கிற வேலைக்காரிக்கு அடிமையா வச்சிருக்கா. எப்படியாவது இந்த விஷயத்த ராஜாவிட்ட சொல்லி தமிழ்ச்செல்விக்கு பிரச்சனைய உண்டு பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஈஸ்வரி முடிவு பண்றாங்க. பிரச்சாரத்துக்கு வர எல்லாருக்குமே தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல தான் சாப்பாடு வருது. அந்த சாப்பாட்டுல நாம ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன கலந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஹோட்டலுடைய பேரு கெட்டு போயிடும். அதனால அந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டல் கண்டிப்பா பிரச்சனையாகும். அந்த பிரச்சனை பெருசானுச்சு அப்படின்னா, கண்டிப்பா சேது ஃபீல் பண்ணுவான். நாம போயி அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு குடுத்தோம். ஆனா, அந்த ஹோட்டல்ல சரியா நடத்தாம இப்படி பிரச்சனையாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அதனால மேலும் சேதுக்கு தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவம் அதிகமாகும். அதனால எப்படியாவது இந்த பிரச்சனைய பெருசாக்கணுமே அப்படின்னு சொல்லி சித்ரா முடிவு பண்றாங்க. அதனால சித்ராவுடைய பேச்ச கேட்டு ஈஸ்வரியும் தாமரைக்கு கால் பண்ணி தாமரைய வர சொல்றாங்க. தாமரைகிட்ட இந்த ஐடியாவ சொல்றாங்க. "நீ மட்டும் எப்படியாவது ஒரு ஆள செட் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டு, அந்த சாப்பாட்டுல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் மருந்த கலந்து விட்டோன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு வர எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போகும். அப்போ அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையாகும். அது ராஜாவுக்கு தெரிய வரும். யார் வச்ச ஹோட்டல்ன்னு கேட்பாங்க. தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே பெருசாகும். அதனால நாம சேதுவ சிக்க வச்சிடலாம். திரும்பவும் சேது மேல ராஜா மாமா கோவப்படுவாரு. அப்போ திரும்பவும் போஸ் அந்த இடத்துக்கு வருவான். அதனால தமிழ்ச்செல்வி மாட்டிப்பா. எப்படிங்க இந்த திட்டம்னு சொல்லி தாமரையும், ஈஸ்வரியும் முடிவு பண்ணி, அதே மாரி ஒரு ஆள வச்சு ஹோட்டலுக்கு சிக்க வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஸோ அதே மாரி ஒரு ஆளும் போறான். போயிட்டு சாப்பாட்டுல ஃபுட் பாய்சன் கலக்குறான். அந்த சாப்பாட பிரச்சாரத்துக்கு வர சாப்பிட போறாங்க. அந்த டைமிங்ல கரெக்ட்டா வந்து கருப்பு தடுத்துடுறாரு. ஏன்னா, ஈஸ்வரியும், தாமரையும் பேசுனது எல்லாத்தையுமே கருப்பு காது வாங்கிறாரு. அதனால அந்த ஹோட்டலுக்கு முன்னெச்சரிக்கையா போயிட்டு, அவரே கலக்க வந்த ஆறுமுகத்த கையும் களவுமா புடிச்சுறாரு. புடிச்சு அவன அடிச்சு, உதைச்சு, இதெல்லாம் பண்ண சொன்னது யார்றான்னு கேட்கும்போது, அவனும் உண்மைய சொல்லிடுறான். ஈஸ்வரி அம்மா தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே ஆறுமுகத்த அழைச்சிட்டு போயிட்டு சேதுட்ட நிப்பாட்டுறான். "பாரு மாப்பிள, இந்த ஈஸ்வரியும், அப்புறம் தாமரையும் சேர்ந்து என்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு. "ஸோ தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்ல மாப்பிள. ஆறுமுகத்துட்ட முன்னாடி ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணதும் தாமரை தான். இப்போ தமிழ்ச்செல்வி ஹோட்டல ஒட்டுமொத்தமா இழுத்து மூட வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி இவன அனுப்பிச்சு விட்டதும் தாமரையும், ஈஸ்வரியும் தான். ஸோ தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்ல மாப்பிளன்னு" சொல்லி சேதுக்கு புரிய வைக்கிறாரு கருப்பு.